கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற? இப்பதான் கொஞ்சம் என்கிட்ட முகம் கொடுத்து பேச ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்து என்ன மொத்தமா வெறுக்க வச்சிட்டியே. இனி நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரமே அவர் இதுல இருந்து மீண்டு வரணும். மறுபடியும் அவர் முகத்துல நான் சந்தோஷத்தை பார்க்கணும். என்னங்க, சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. இப்படியே இருந்தா உங்க உடம்பு என்ன ஆகுறது? ப்ளீஸ்ங்க சாப்பிடுங்க. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நீங்க சாரா மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சாராவோட இழப்பு உங்களுக்கு பெரிய வலிதான். அதுக்காக உங்களை வருத்திக்காதீங்க. சாப்பிடுங்க. என்னங்க, உங்களுக்கு என்னாச்சு? ப்ளீஸ்ங்க கதவை தரங்க. வருண், ப்ளீஸ் கதவை தரங்க. வருண், வருண், வருண் கதவை தரங்க. வருண், ஐயோ, என்னங்க, என்னங்க, என்னாச்சு? என்னங்க, என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? கண்ணை திறந்து பாருங்க ப்ளீஸ்ங்க. கண்ணை திறந்து பாருங்க. ஐயோ, என்னங்க, என்னங்க, என்ன பண்ணுவேன்? வருண், கண்ணை திறந்து பாருங்க ப்ளீஸ்ங்க. கண்ணை திறந்து பாருங்க. கண்ணை திறந்து பாருங்க. வருண், வருண், ஐயோ கடவுளே. ஏன் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் மொபைல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இன்னைக்கு பௌர்ணமி பூஜைக்கு போயிட்டு நல்ல விஷயமா கேட்டு மனசுக்கு சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கோம். இப்ப கூட மொபைல தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாரும் போனை ஆஃப் பண்ணுங்க. அண்ணாமலை நீயும் தான். Number is currently switched off. Please try again later. This number is currently switched off. கௌதம் மாமா, Please try again phone later. switch offல இருக்கே கௌதம் மாமா. வருண், உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நான் உங்களை காப்பாத்திடுவேன் வருண். நீங்க பயப்படாதீங்க வருண், உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நான் கும்பிடுற சாமி உங்களை கைவிடாது. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது.
ட்ரீட்மெண்ட் போட்டிருக்கு. இப்ப அவர் கண்ணு முழிச்சிடுவாருல்ல? எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு வெண்ணிலா. டாக்டர் வரட்டும், என்ன சொல்றாருன்னு கேட்போம். டாக்டர், டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இல்லை மேடம், நாங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்நேரம் அவர் கண் முழிச்சு பேசியிருக்கோம். ஆனால் இன்னும் கண் முழிக்கல. அதான் என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்கள். என்ன அண்ணாமலை, டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? டாக்டரே இப்படி சொன்னா நாம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நேரத்துல தான் நம்பிக்கையை கைவிடக்கூடாது. நம்பிக்கையோட இருப்போம். வருணுக்கு ஒன்னும் ஆகாது. வெண்ணிலா உயிரை பிடிச்சு காப்பாத்திருக்கா. எதுவும் தப்பா நடக்காது. என்னதான் அத்தை மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் அத முகத்துல காட்டிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னதான் பிடிக்கலனாலும் இந்த விஷயத்துல அத்தை மேல ஒரு மரியாதை வருது. இல்ல அண்ணாமலை, எனக்கு மனசு படபடப்பாவே இருக்கு. பக்கத்துல ஏதாவது கோவில் இருந்தா நான் போய் வேண்டிட்டு வரேன். சித்தி, டாக்டர் என்ன சொன்னாரு? வருண்ட்டு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இல்ல, அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. இப்ப என்ன சித்தி பண்றது? நம்ம கையில எதுவும் இல்ல கௌதம். டாக்டர் கையில தான் இருக்கு. நம்ம பொறுமையா இருக்கிறத தவிர இப்போதைக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சரிங்க சித்தி. கௌதம், நீ வெண்ணிலா வான்மதியோட இருந்து பாத்துக்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அண்ணாமலை, போற வழியில என்னையும் அவரையும் ஒரு கோவில்ல இறக்கி விட்டுட்டு போ. சரிக்கா, வாங்க. பவித்ரா, வாமா, வா. வருண் இருந்தா தானே சாராவால பிரச்சனை வரும். வருணையே இல்லாம பண்ணிட்டா. இல்லாம பண்ணிடலாம்னா கொலையா? ஏன் கத்துற? உன் புருஷன் காதுல விழப்போது. என்னங்க சாதாரணமா கொலை பண்ணிடலாங்கிறீங்க? என்னாலலாம் முடியாது. சொத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில என்ன ஜெயில கொண்டு போய் உட்கார வச்சிடாதீங்க. ஏய், சும்மா நடிக்காத. வருண் போயிட்டா நமக்கு போட்டி கம்மி தானே. அதனால நான் சொல்றத மட்டும் நீ செய். இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓ, பயமா? நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு கொலையெல்லாம் பயம் இல்ல. உனக்கு பழி எங்க உன் மேல விழுந்துருமோன்னு தான் பயம். பழியெல்லாம் உன் மேல விழாது. இங்க பாரு, நீ ஒன்றும் பயப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத மட்டும் செய்.